நம்ம வாழ்கிற இந்த உலகம் நம்மளுடைய எர்த் அப்படிங்கிறது ஒரு ராக்கி பிளானட், டெரேஷியா பிளானட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க விஞ்ஞானிகள். இதே மாதிரி நம்ம சோலார் சிஸ்டத்தில் பூமியை தாண்டி இன்னும் 3 கிரகங்கள் ராக்கி பிளானட்டாக இருக்குது. அதில் வீனஸ், மெர்க்குரி, மார்ஸ் இந்த மாதிரி 3 கிரகங்கள் இருக்குது. இந்த 3 கிரகங்கள் என்னதான் இருந்தாலும் நம்ம சோலார் சிஸ்டத்தில் அந்த கிரகங்களில் போய் நம்ம உடனே வாழ முடியாது. பட் நம்ம சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே வேற ஏதாச்சும் ஒரு சூரிய குடும்பத்தில் பூமி மாதிரியே ஒரு ராக்கி பிளானட்டும் அதுவும் வாழ தகுதியுடைய ஒரு கிரகம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற தேடல் ரொம்ப வருஷமாக விஞ்ஞானி மனசில் இருந்து அது மூலமா இதுவரைக்கும் 3000க்கும் அதிகமான எக்ஸோ பிளானட்டுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட கிரகங்கள்ல நம்ம பூமியை விட சைஸ்ல மிக பெருசாகவும் நிறையில மிக பெருசாகவும் இருக்கக்கூடிய கிரகங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனா அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட மேக்ஸிமம் எல்லா கிரகங்களுமே நம்ம ஜூபிட்டர் மாதிரி கேஸ் பிளானட்டா தான் இருந்திருக்கு. அவ்வளவு பிரம்மாண்டமா இருந்த கிரகங்கள் ஃபுல்லா. அப்படி இருக்கும்போது இதுவரைக்கும் ஒரு பிளானட் கூட நம்ம விஞ்ஞானிகள் கேஸ் பிளானட்டா இல்லாம பூமி மாதிரி ராக்கி பிளானட்டா இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டை கண்டுபிடிக்காமையா இருந்திருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னா அது தப்பு. நம்ம சயின்டிஸ்டுங்க ஏற்கனவே பூமி மாதிரி இருக்கக்கூடிய பாறை கிரகம், ராக்கி பிளானட்டா இருக்கக்கூடிய ஒரு எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கண்டுபிடிச்ச எக்ஸோ பிளானட்டை பத்தியும் அந்த பிளானட் சுத்தி வரக்கூடிய நட்சத்திரம் அது எங்க இருக்கு இப்படி எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷன் சேனலுக்கு இதை முதல்ல இருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. வெல்கம் back another new video. நான் உங்கள் சேகர். 2016 நாசாவால் விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட கெப்லர் டெலஸ்கோப் உடைய 2ஆம் திட்டத்தினுடைய ஆராய்ச்சி அப்படிங்கிறது தொடங்கப்பட்டுச்சு. அந்த சமயத்தில் சுமார் பூமியிலிருந்து 564 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய அரிசியஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மேச விண்மீன் தொகுதியில் ஒரு நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கிறாங்க விஞ்ஞானிகள். அந்த நட்சத்திரத்தை தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆய்வு பண்ணும்போது அதை சுற்றி ஏதாச்சும் கிரகங்கள் வள வருதா அப்படிங்கிறத அவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க. ஃபைனலாக அங்கே ஒரு கிரகம் இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க. அப்படி அந்த கிரகத்துக்கும் அந்த நட்சத்திரத்துக்கும் முதல்ல ஆரம்பத்தில் வச்ச பேர் அப்படிங்கிறது BD+20594 அப்படின்னு சொல்லிட்டு அந்த நட்சத்திரத்துக்கு பேரும், அதை தாண்டி அதை சுற்றி வரக்கூடிய அந்த கிரகத்துக்கு BD+20594b அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. பின்னால கெப்லர் டெலஸ்கோப்போட 2ஆம் திட்டத்தின் அப்போதான் இதை கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அப்படிங்கிறனால அந்த கெப்லர் டெலஸ்கோப்புடைய பேரையே அந்த திட்டத்தோட பேரே அந்த பிளானட்டுக்கும் அந்த நட்சத்திரத்துக்கும் வச்சுட்டாங்க. அப்படி வைக்கப்பட்ட பேர் தான் K256 அப்படிங்கிற அந்த பேரை நட்சத்திரத்துக்கும், K256b அப்படிங்கிற அந்த பேரை அதை சுற்றி வரக்கூடிய கிரகத்துக்கும் வச்சுட்டாங்க. இதை தொடர்ந்து நட்சத்திரமும் அந்த கிரகமும் என்ன மாதிரி தன்மையோடு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தொடர்ந்து ஆய்வு நடத்தப்பட்டுச்சு. அதில் முதல்ல அந்த நட்சத்திரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது அந்த K256 அப்படிங்கிற நட்சத்திரம் நம்ம சூரியன் மாதிரியே ஒரு G டைப் நட்சத்திரம் தான். என்னதான் G டைப் நட்சத்திரமாக இருந்தாலும் நம்ம சூரியனை விட கொஞ்சம் சின்னது. நம்பர்ஸில் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த நட்சத்திரத்தையும் நம்ம சூரியனையும் பக்கத்தில் வச்சு பார்த்தோம்னா நம்ம சூரியனுடைய விட்டத்தில் 0.93% அதோடைய விட்டம் அப்படிங்கிறது ஒத்து போகும். அதோடைய பருமன் அப்படிங்கிறதும் நம்ம சூரியனோட ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஒத்து போகும் சொல்லலாம். 0.96% அந்த சூரியனுடைய பருமன் நம்ம சூரியனோட ஒத்து போகிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் அது வெளிப்படுத்தக்கூடிய அந்த வெளிச்சமும் வெப்பமும் நம்ம சூரியனை விட கொஞ்சம் அதிகம். அளவுல சிறுசா இருந்தாலும் கொஞ்சம் வெப்பமும் வெளிச்சமும் அதிகமாக வெளியிடுது. வயதுன்னு வரும்போது நம்ம சூரியன் தான் அதில் கொஞ்சம் வயதான நட்சத்திரமா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம சூரியன் உருவாகி 4.6 பில்லியன் ஆண்டுகள் ஆகுது. ஆனால் அந்த பக்கம் இந்த K256 அப்படிங்கிற அந்த நட்சத்திரம் உருவாகி 3.3 பில்லியன் ஆண்டுகள் மட்டும்தான் ஆகுது. ஸோ கொஞ்சம் இளமையான நட்சத்திரம் நம்ம சூரியனை விட. இந்த நட்சத்திரத்தை தாண்டி அதை சுற்றி வரக்கூடிய அந்த எக்ஸோ பிளானட்டை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா முதல்ல நான் வீடியோ சொன்ன மாதிரி நம்ம சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச ஒரு ராக்கி பிளானட், அதாவது பாறை கிரகம் சொல்லப்படக்கூடிய ஒரு பிளானட். இது நம்ம பூமி மாதிரியே ஒரு ராக்கி பிளானட். பட் இருந்தாலும் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச முதல் ராக்கி பிளானட் இதுவான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதுவரைக்கும் சயின்டிஸ்டுங்க விண்வெளியில் இந்த எக்ஸோ பிளானட் சம்பந்தமாக ஆய்வு பண்ணது மூலமா 5000க்கும் அதிகமான எக்ஸோ பிளானட்டுகள் என்னதான் கண்டுபிடிச்சிருந்தாலும் அதில் பூமி மாதிரி இருக்கக்கூடிய ராக்கி பிளானட்டுகளில் 200லேருந்து 300 பிளானட்ஸை மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ராக்கி பிளானட் எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ஆர்வமாக இருக்கீங்கன்னா அது சம்பந்தம் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல போயிட்டு @சேகர் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலோட நேமை மென்ஷன் பண்ணி ராக்கி பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து கூடிய சீக்கிரத்தில் அந்த ஃபர்ஸ்ட் ராக்கி பிளானட் நம்ம சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச அந்த கிரகத்தை பற்றி முழு எக்ஸ்பிளனேஷன் பண்ணி ஒரு வீடியோ மேக் பண்றேன். ஸோ சீக்கிரமா இப்போ போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரி, திரும்ப கண்டென்ட்டுக்குள்ள
வருவோம். சயின்டிஸ்டுங்க கண்டுபிடிச்ச இந்த ராக்கி பிளானட் நம்ம பூமி மாதிரி என்னதான் ராக்கி பிளானட்டாக இருந்தாலும் இதை சயின்டிஸ்டுங்க எப்படி அழைக்கிறாங்கன்னா மெகா எர்த் அப்படின்னு சொல்லிட்டு இதை அழைக்கிறாங்க. அதுக்கு காரணம் இதோடைய சைஸ் அப்படிங்கிறது தான். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இப்போ நம்ம பூமியை இதையும் ஒன்னொன்னா கம்பேர் பண்ணி வச்சு நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரியும் இது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான பாறை கிரகம் அப்படின்னு. அதில் முதல் விஷயம், இந்த கிரகத்துக்கும் அதோடைய சூரியனுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை வந்து தெரிஞ்சுப்போம். இப்போ நம்மளுடைய சூரியனும் நம்மளுடைய பூமிக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இந்த கிரகத்துக்கும் அதோடைய சூரியனுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை சயின்டிஸ்டுங்க 0.24 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னு சொல்றாங்க. ஸோ நம்ம பூமி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை விட கொஞ்சம் நெருக்கமாகவே அதோட சூரியனுக்கு பக்கத்தில் இந்த நட்சத்திரம் இருக்குன்னு சொல்லலாம். இந்த காரணத்தினாலே இந்த கிரகத்தோடைய அந்த மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்றாங்கன்னா இப்போ நம்ம பூமியோடைய சராசரி மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 15 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 28 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். அதுவே இந்த பக்கம் இந்த பிளானட்டோடைய அந்த மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 275 டிகிரி செல்சியஸ். இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய வீனஸை விட கொஞ்சம் கம்மி தான். ஸோ பரவாயில்லன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆர்பிட்டிங் பீரியட். நம்மளுடைய சூரியனை நம்ம பூமி முழுசாக சுற்றி வர்றதுக்கு 365 நாட்கள் எடுத்துக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் அந்த பக்கம் இந்த பிளானட் அதோடைய ஸ்டாரை ஒரு தடவை சுற்றி முழுசாக வள வர்றதுக்கு வெறும் 41.7 பூமி நாட்கள் மட்டும்தான் எடுத்துக்கும். ஸோ அந்த அளவுக்கு அந்த பிளானட் அதோடைய நட்சத்திரத்தை ரொம்ப வேகமாக சுற்றி வந்துட்டு இருக்கு. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். அப்பத்துல இருந்து இந்த பிளானட்டை நான் ராக்கி பிளானட் பாறை கிரகம் பூமி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு சயின்டிஸ்டுங்க என்ன ஆதாரத்தை முன் வச்சு சொல்றாங்க, அவங்க கண்டுபிடிச்சதை வச்சு என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத முதல் சொல்லு. அப்போ நான் இங்கே நம்புறோம் இது ராக்கி பிளானட்டா இல்லையான்னு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் இது. இந்த பிளானட்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இது என்ன மாதிரி கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணும்போது ஆரம்பத்தில் இந்த கிரகத்தோடைய சைஸ் அப்படிங்கிறது சின்னதாக இருக்கலாம்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் நடத்தப்பட்ட ஆராய்ச்சி மூலமா இந்த கிரகம் நம்ம பூமியை விட 2.23 மடங்கு விட்டம் பெருசா இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கிரகம் அப்படின்னும் பூமியுடைய பருமனை விட 16.3 மடங்கு இதோடைய பருமன் அதிகம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த அளவுக்கு இது ஒரு பிரம்மாண்டமா இருக்குன்னா மேபி இது ஒரு கேஸ் பிளானட்டா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. பட் நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சேட்டன் ஜூபிட்டர் மாதிரியான பிளானட்ல இருக்கிற மாதிரி எந்த ஒரு கேஸஸுமே இந்த பிளானட்ல இருக்கு அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இது வந்து ஒரு ராக்கி பிளானட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் கெஸ் பண்ணாங்க. இந்த அளவுக்கு நிறையும் அதோடைய பருமனும் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இது வந்து ராக்கி பிளானட்டாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க. இதனாலேயே இந்த கிரகத்துக்கு வைக்கப்பட்ட ஒரு செல்ல பேர் சயின்டிஸ்டுகளால் என்னன்னா மெகா எர்த் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த பேர் தான். ஸோ நம்ம பூமியை விட பிரம்மாண்டமான சைஸில் இருக்குல்ல, அதனாலேயே இதுக்கு மெகா எர்த் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டாங்க. ஆனால் இதை வச்சு சில சயின்டிஸ்டுங்க இது ராக்கி பிளானட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது இந்த அளவுக்கு டென்சிட்டி இருக்கிறதுனால தானே நீங்கள் இந்த முடிவு எடுக்கிறீங்க. ஸோ அந்த டென்சிட்டி இருக்கிறது காரணம் அந்த கிரகத்தோடைய அந்த மைய பகுதி அப்படிங்கிறது ஒரு ராக்கி கோரா இருக்கலாம். நம்ம பூமிக்கு இருக்கிற மாதிரி ஒரு ராக்கி கோரா இருக்கலாம் கூல் டவுன் ஆகி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால இது இந்த அளவுக்கு டென்சிட்டி அதிகமாக இருக்குது நம்ம பூமியை விட. அதோட சைஸ்ல இருந்து அதோட டென்சிட்டி அப்படிங்கிறது அந்த அளவுக்கு அதிகமாக இருக்க காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி இது கண்டிப்பாக இது ஒரு கேஸ் பிளானட் தான் இருக்கலாம், வாயு கிரகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு கருத்தை முன் வச்சாலும் இதுவரைக்கும் நம்ம இந்த பிளானட்டை பற்றியும் அதோட நட்சத்திரம் பற்றியும் கிடைச்ச தகவல்கள் டேட்டாஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இவங்க சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் அதில் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது இது ராக்கி பிளானட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க இப்போ வரைக்கும் அது ராக்கி பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ அறிவியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் தமிழில் உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம செய்கிற விஷயம் சேனலை இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்து ஒவ்வொரு வீடியோக்கும் லைக் கொடுத்துருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் அப்படி நீங்கள் கொடுக்குற லைக் மூலமாக தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டிருக்கும் மோட்டிவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கொடுத்துருங்க. மற்ற வீடியோஸை பார்க்க நம்ம ஆசைப்பட்டீங்கன்னா மேலே ஐக்கான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.